Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்கிற 18வது T20 மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தாங்க பார்க்க போறோம். அதாவது பிளேயர்ஸ் என்ன மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நடக்கிற பர்టిక్యులர் மேட்ச்ல யார் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. மேட்சஸ் எங்க நடக்குது, அந்த வின் கண்டிஷன் யாருக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கறத டேட்ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் நமீபியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 வந்து நடக்கிறதுக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஸோ மேட்ச் வேற எங்கேயுமே நடக்கல, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி இதோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ பவுண்டரி டைமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன பவுண்டரி டைமர்ஸ் இருந்தாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் சின்னது தான், பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பெரிய டைமண்ட்ஸ் பெருசாக ஸ்கோர் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே ஸ்கோர் போகும். இதோட ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 175 to 180 பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் இதுல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வெனுல பேட்டிங்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்குது, ஓகே. அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்ஸுக்கு கொஞ்சம் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் போக போக ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் கொஞ்சம் இடையூறா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு பகல் நடக்கிற மேட்ச் இல்லை ஒரு மதியம் நடக்கிற மேட்ச்னா பிரச்சனை இல்லை, டேஸ் எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கலாம். பட் இந்த மேட்ச் நைட்டு 7 மணிக்கு நடக்குது அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது செகண்ட் ஹாஃப் வரும்போதுன்னா டியூ ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த வெனுல ஆல்ரெடினா டியூ ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு, இப்ப இருக்க நிலவரத்துக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். டாஸை வின் பண்ண டீம் வின்னிங்க்கு கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு T20 ஒரு 9 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4, பேட் செகண்ட் பண்ண டீம் 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 169ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க, 221. ஸ்ரீலங்கா தான் லோவஸ்ட் ஸ்கோர் 120க்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அண்ட் ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் ஒரே மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச்லயுமே இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஜம்போ ஆப். ஸோ ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். நீங்க யோசிக்கலாம், ப்ராடக்டை பை பண்றதுக்கு நான் இந்த ஆப்புக்கு போகணும் அப்படின்ட்டு. ப்ராடக்டை பை பண்றவங்களுக்கு அந்த ஜம்போ ஆப்ல போட்டு நீங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் மூலமா உங்களால மேட்சஸ் அதாவது கான்டெஸ்ட் வந்து உங்களால பிளே பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க பெருசா ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க நம்ம ஜம்போ ஆப்ல போய் ப்ராடக்ட் வந்து பை பண்ண போறீங்க, அது பை பண்றதுக்கு அவங்க வந்து டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரீயா. அந்த ஃப்ரீ டோக்கனை வச்சு உங்களால நீங்க எத்தனை கான்டெஸ்ட் வேணா வந்து பிளே பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க, அதில் டீட்டெயிலா வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஜம்போ ஆப் நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜம்போ ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம ஜம்போ ஆப் இன்ஸ்டால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டெலிகிராம் சேனல், ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயிலாக தேவைப்பட்டுச்சு இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலியமாக வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதில் கொடுக்குற அப்டேட்ஸ் மேட்சஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை எங்கே நடக்குது, பிளேயர்ஸோட அலையன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதில் வந்து கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஜம்போ ஆப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் ரெண்டு டீமும் கூட பாசிபிள் பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இசான் கிசான், அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான் தான் டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, டூபே, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் பாசிபிள் பிளேயிங் லெவனா அந்த இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணது. அதுல பும்ராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பும்ரா பிளே பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஹர்ஷதீப் சிங் அல்லது முகமது சிராஜ் இந்த 2 பேர்ல எனி ஒன் பேர் மேல அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த நவிபியோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நவிபியா அந்த டெல்லி வெனோட வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் பவுலிங் பெருசா சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அவங்களோட 11th வந்து பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றத பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்கேம்ப் அண்ட் ஜான் ஃபிளேங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஜான் நெக்கோ அண்ட் எர்ஸ்மஸ், ஜே ஸ்மித், ஜன் கிரீன் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண போறாரு. அண்ட் டைலன், ரூபன், வில்லியம், ஸ்க்லர், மேக்ஸ் அண்ட் கோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவிபியோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவனா வந்து இருக்கு. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பேட்டிங் ஆர்டர்ல இசான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து நடந்த மேட்சஸ்ல பார்த்துட்டு ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இந்திய டீம் மேல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 200 மாதிரி அந்த அளவுக்கு பெரிய டீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வச்சிருந்தாங்க. பட் அந்த டீம் இவங்க டீமே கொலாப்ஸ் பண்ணுச்சு. சூரியகுமார் யாதவோட கேட்ச் மட்டும் டிராப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு எல்லாருமே விக்கெட் விட்டே இருந்தாங்க. ஒன் மேனா நின்று கேப்டன்ஷிப் கொண்டு வந்து மேட்சஸ் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பவுல் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. இங்கே சூரியகுமார் யாதவ் விக்கெட் இழந்திருந்தாங்கன்னா ஸோ மேட்சை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இசான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர் தான். அந்த பாலை பார்த்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணுவோம், ஸ்கோர் கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தா நான் அடிச்சுதான் ஆடுவேன். அது எப்பேற்பட்ட பாலா இருந்தா சரி, என்னோட லைன் என்னமோ அந்த லைன்ல தான் போவேன், யாருக்காவது சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அது சில டைம் நல்லாவே கை கொடுத்துருக்கு, ஒரு சில டைம் சொதப்பிருக்கு. முக்கியமான தருணத்துல கொஞ்சம் சொதப்பம் செஞ்சிருக்கு. இசான் கிஷன் இந்த மேட்சும் கண்டிப்பா ஒரு சேஃபான பிளேயரா தாங்க இருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. அண்ட் பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் அந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங்ல அந்த வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான் இசான் கிஷன். சிங்கிள்னாவே அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்ல விக்கெட் விழுந்துருவாரு. ஸோ அப்படி இருக்க பட்ச பிளேயர் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்பவே இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. சப்போஸ் இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் வந்து சேஸ் பண்றதுக்கான பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பவுலிங்ல நம்ம இந்திய டீம் பிளேயர்ஸ் 150 சுருட்டிட்டாங்க அப்படின்னா ஸோ நபிபியாவை கிட்டத்தட்ட ஒரு 150+ ரன்னுக்குள்ளாரே சுருட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் ஆர்டர் இருக்கவங்கள அந்த மேட்சஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாப் 4 பேர், டாப்ல இருக்க 4 பேர். ஸோ என்ன 4 பேர் 3 பேர் முடிக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம்லயும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க, விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 4 பேர் உள்ள வந்து நான் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சும் டூபே வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த மேட்ச் இவங்களோட பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போதும் சரி, செகண்டா பேட் பண்ணும்போதும் சரி, அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல நீங்க பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படின்னா அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு. எந்தெந்த மேட்ச்ல நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரோ அதுக்கு அடுத்த மேட்ச் எல்லாமே வெறும் ஃபர்ஸ்ட் பால் இல்லைன்னா ஒரு ரன் 5 ரன் அந்த மாதிரி சம்திங் வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்தபடி பார்க்கும் போது லாஸ்ட் மேட்ச் பெருசா ரன் அடிக்கல, வெரி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் சம்திங் விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஸோ அப்ப இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து அபிஷேக் சர்மா கண்டிப்பா கடைசி வரை நின்று மேட்சை முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்ப இந்த 2 பேர் ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்னாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தது திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இப்போ கிட்டத்தட்ட நிறைய நாள் ரெஸ்ட்ல தாங்க இருந்தாரு, பெருசா மேட்சஸ் வந்து ஆட கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடினார். ஒரு 10-15 பால் சம்திங் தான் பிடிச்சு போனாங்க, ஒரு 20-25+ ரன் அப்படிங்கிறத அடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் கொண்டு போங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால அந்த நாக்கு வந்து ஆடினாரு. இன்கேஸ் இவங்க 2 பேரும் வந்து நல்லா அடிச்சுட்டே இருக்கிறாங்க, இன்கேஸ் 2ல ஏதாச்சும் ஒருத்தர் விக்கெட் விட்டுட்டாங்க, ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு பிளேயர் உள்ள இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல திலக் வர்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா
சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா ஒரு ஸ்டேபிளா ஒரு பிளேயர் நின்றுட்டாரு, அந்த இடத்துல நிக்கிற பிளேயருக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ரெண்டு பிளேயர் அபிஷேக் சர்மா இருந்தாலும் சரி, இஷான் கிஷன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா வந்து இந்த மேட்ச் பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஆர்டர், அதான் சொல்றேன், தூபே கூட பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். எல்லாரும் யோசிக்கலாம், லாஸ்ட் மேட்ச் 1 மேனா நின்று ஒரு 80+ மேல ஸ்கோர் அடிச்சாரு, இப்ப ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் தான் சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் லாஸ்ட் மேட்சை பார்த்தா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணதுனால அவர் அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போனாரு. இன்கேஸ் அந்த கேட்ச் முடிஞ்சுன்னா அவர் அந்த 2 கூட அடிச்சிருக்க மாட்டாரு, டீம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை கரெக்டா வந்து பயன்படுத்திக்கிறாரு. பேட்டிங் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வரும், பட் அந்த அளவுக்கு பெருசா ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா அண்ட் டூபே 3 பேருமே நல்ல ஒரு பினிஷர்னே சொல்லுவோம். இதுல டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்னு பாத்தீங்கன்னா டூபே இருக்காரு, பட் அந்த 5 மெயின் பவுலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. 6th பவுலர் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெருசா அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்ப ஹர்திக் பாண்டியா 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுறாரு. அந்த 4 ஓவர்ல 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபீல்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபீல்டர். கேச்சஸ்மே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு கேச்சஸ்ல வந்து பிடிச்சு அதுலயும் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. பேட்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல டக்குன்னு எல்லா விக்கெட்ஸும் தூபே ஒரு மாதிரி விக்கெட் போயிருச்சு. சூரியகுமார் யாதவ் தான் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா வந்தாரு. ஸோ விக்கெட் போயிருச்சே, நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கலாம் பண்ண கிடையாது. விக்கெட் போனா எனக்கு என்ன, நான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்ல இருந்து அடிக்கதான் ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருச்சுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா நின்றுதாருன்னா 200க்கு மேலே ஸ்கோர் போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா பேட்டிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒன்லி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல மட்டும் தான் அவர் எக்ஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். டூபே இந்த மேட்ச்ல வந்து பெருசா இவருக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா பவுலிங்லயும் பெருசா இருக்காது, பேட்டிங்லயும் பெரிய எஃபெக்ட் வந்து இருக்காது. ஃபீல்டிங்ல வேணா ஒரு கேட்சஸ் வேணா பிடிப்பாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இன்னைக்கு இவரோட பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போனன்ட் டீமை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸோட ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கிறாங்க. டாப் ஆர்டர்ல 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 4 ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அக்சர் பட்டேலோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு வரா, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு வரா அப்படின்னா பெருசான விக்கெட் கிடைக்காது. 1 விக்கெட் வேணா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பவர் பிளேல ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, சிராஜ் இருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து 2 ஓவர் அப்படிங்கிற பவர் பிளே போடுறாங்க. அப்படிங்கும் போது அதுலயே டீம் வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் ஹர்ஷதீப் சிங் இல்ல அப்படின்னா பும்ரா தான் இருக்காரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் சிராஜ் இவங்க 2 பேருமே ஸ்டார்டிங் பவர் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் அவர் 5வது ஓவர்ல வராரு அக்சர் பட்டேல் அப்படிங்கும் போது அதுல வந்து ஒரு விக்கெட் வேணா எடுப்பாரு இல்லையா, அதுக்கு மேல பெருசா வந்து அக்சர் பட்டேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வருண் சக்கரவர்த்தி ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர், நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர். T20ல ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, சூப்பரான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காரு. இந்த மேட்சோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி வந்து ஆக்சுவல் நல்ல ஒரு பிளேயர், பவுலிங்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க பிளேயர். இந்த மேட்ச் ரொம்ப இம்பாக்ட் வந்து இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஹர்ஷதீப் சிங்கா இருந்தாலும் சரி, பும்ராவா இருந்தாலும் சரி, யாரு வராங்கிறது ஒரு முக்கியம். ஸோ லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஹர்ஷதீப் சிங் பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து செகண்டா போல் பண்ணும்போது நம்ம விக்கெட்ஸ் பெருசா வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு. அது செகண்டா போல் பண்றாருன்னா அந்த 1 விக்கெட் இப்படிதான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா செகண்டா போல் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, வெதர் கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பால் நம்ம பெருசா கிரிப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இம்பாக்ட் கொடுப்பாருங்க, பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. சிராஜ் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர். இன்கேஸ் இந்த சீரீஸ்ல அவர் பேரே இல்லை, சீரீஸ்ல சிராஜே இல்லாம தான் வந்தாங்க. ஒரு லக் அடிச்சுன்னு தான் சொல்லணும். சிராஜுக்கு ஹர்ஷித் ராணாக்கு ஒரு இன்ஜுரி, அவரால் பிளே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால சிராஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது சிராஜுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் லாஸ்ட் மேட்ச் அவரோட பவுலிங்க ஃபுல் எஃபெக்டா வந்து பண்ணியிருந்தாரு. பவுலிங்ல மட்டும் இல்ல, ஃபீல்டிங்லயுமே அந்த அளவுக்கு ஃபுல் 100% எஃபெக்ட் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த முக்கியத்துவம் அவர் தெரிஞ்சவர். கண்டிப்பா இந்த மேட்சும்
இம்பாக்ட் வந்து கொடுப்பாரு முகமது சிராஜ். இன்கேஸ் பும்ரா இல்ல அப்படின்னா இதே லைனப்ஸ்ல தான் போறாங்க அப்படின்னா அந்த இதுல பும்ரா தான் சிராஜ் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பும்ரா எந்தெந்த மேட்ச் இல்லையோ அந்த மேட்ச் சிராஜ் இருந்த மேட்ச் எல்லாமே பும்ரா இடத்த சிராஜ் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க ரீசெண்ட் மேட்சஸ் நீங்க பார்த்தா டெஸ்ட் மேட்ச் எந்த மேட்சஸா இருந்தாலும் சரி பும்ரா எந்த மேட்ச் இல்லையோ அந்த மேட்ச் சிராஜோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. ஸோ சிராஜ் இந்த மேட்ச் பும்ரா இல்லைன்னா சிராஜோட பங்களிப்பு இன்னும் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நபிபியாவை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதுவும் டபுள் ஆஃப் சர்வீஸ்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணால நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அண்ட் ஜான் நிக்கோ. ஸோ அவரு வந்து ஒரு லெக் பிரேக் பவுலர். பேட்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரீசெண்ட் மேட்சஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு பிளே பண்ண மேட்சஸா இருக்கட்டும், நல்லாவே ரெக்கார்டு இருக்கு. ஒரு 20+ ரன் வரையும் அடிப்பாரு. அண்ட் பவுலிங்ல வந்தாருன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. ஸோ இப்ப ஒன் டவுன்ல இருந்து நம்ம பேட்டிங் பண்ண ஓப்பனிங்ல யாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கிற 2 பிளேயர்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா ஜான் ஃபிளைலிங். ஸோ ஜான் ஃபிளைலிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பேட்டிங்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவற்றை நம்ம ஒரு 25 to 30+ ரன் கண்டிப்பா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா கண்டிப்பா இவர் ஒரு ஸ்டேபிளா கடைசி வரையும் கொஞ்சம் ஸ்டேபிளா இன்னும் கொண்டு வருவாரு. என்ன ஒரு விட்டுருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் அடிச்ச வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சவங்களும் ஆட மாட்டாரு. இப்ப நம்ம இந்தியா டீம் எடுத்துட்டீங்கன்னா டாப் இருக்காங்களும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஆடுவாங்க. பட் ஜான் ஃபிளைலிங் பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாருங்க. எடுத்த உடனே நான் அடிக்க ஆரம்பிக்கல, கொஞ்சம் நான் ஸ்டேபிளா நின்னுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணிட்டு பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. 30 பால் பிடிக்கிறாருன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ரன் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் எர்மா பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த மேட்ச் எந்த அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்துருவோமே 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பாத்தீங்கன்னா ஜே ஸ்மித் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பிரனட் 4 ஓவர், வில்லியம் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு, ரூபன் 4 ஓவர். ஸோ இப்ப கிட்டத்தட்ட 4 பிளேயர் வந்து 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஓவர்ஸ் இதுலயே வந்து முடிஞ்சிருது. பேலன்ஸ் இருக்கிற 4 ஓவர் அப்படிங்கும் போது 2 ஓவர் ஜான் நிக்கோ, 2 ஓவர் பாத்தீங்கன்னா மேக்ஸ் யான்கோ. ஸோ இவர் வந்து பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாரு, இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காது எர்மோஸ்ல. ஸோ எர்மோஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல மட்டும்தான் அவர் வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கிறனா அடிப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஜே ஸ்மித் இவரோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்குங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நிறையவே நம்ம எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா இவரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த டீம் ஒரு நபிபியால இருந்து ஒரு பிளேயர் வந்து கொலாப்ஸ் பண்ற டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஜே ஸ்மித்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் அண்ட் பேட்டிங்லயுமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர். ஸோ அப்ப இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட்டுங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஜே ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும். ஜென் கிரீன் ஸோ பெருசா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது கிடையாது. அண்ட் அவரும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண போறது கிடையாது. ரூபன் டர்ம்லன் ஸோ சேம் ஜே ஸ்மித் எப்படியோ அதே மாதிரிதான் அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர்னு சொல்லலாம். இந்த டீம்ல நல்ல ஒரு பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபன் அண்ட் ஜே ஸ்மித் வந்து சொல்லுவேன். 2 பேருமே நல்ல ஒரு பெஸ்ட் பவுலர், நல்ல ரெக்கார்டை வச்சிருக்க பவுலர்ஸா இருக்காங்க. ஸோ இவரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். மற்ற பிளேயர்ஸ் ஸோ வில்லியம் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வேணா எடுப்பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா செகண்டா அந்த டியூ ஃபேக்டர்ல பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அண்ட் பிரைன் ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க ரைட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ பெருசா அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கணும். எடுத்தா ஒரு விக்கெட் வேணா எடுக்கலாங்க, அவதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். மேக்ஸ் யான்கோ ஸோ இவரு தான் இந்த மேட்ச்ல ஒரு கீ பிளேயரே நான் வந்து சொல்லுவேன். காரணம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வேகமா போட்டாலும்
டைமிங்ல பால் பவுண்டரி சிக்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஸ்மால் டைமென்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு வேகம் போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு வேகத்துல பவுண்டரியும் சிக்ஸஸும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அதே மாதிரி மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் டீம் அந்த வெனுவுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த டீமோட கீ பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸ் என்கோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த டீம்ல யார் யாரு நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே ஸ்மித் அண்ட் ஜான் நென்கோ, ரூபன் அண்ட் மேக்ஸ் என்கோ. ஸோ இந்த 4 பேருமே நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எர்ஸ்மாஸ் அண்ட் பிளங்கிங் இந்த 2 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் உள்ள பிளேயர்ஸ் தான். பட் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ அவர் பவுலிங் பண்ற ஆப்ஷன்ல இவர் ஒரு பிளேயர், ஒரு 2, ஸ்மித் 3, மேக்ஸ் என்கோ 4 அண்ட் ரூபன் 5. இந்த 5 பிளேயர் தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க நாளைக்கு நடக்கிற மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தது நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.